இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபாதர்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சில கண்ணோட்டம் இருக்கும். கரெக்ட். அத பிரேக் பண்ண படம் அது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஃபாதர்ன்றாங்க பசுபதி வராரு அப்படின்ற மாரி இருந்தது. சூப்பர் பாயிண்ட். சூப்பர் பாயிண்ட் ஆக்சுவலா. ஸோ செகண்ட் திங் நான் ரொம்ப நோட் பண்ணது, நான்சியோட சிஸ்டர் இருப்பாங்கல்ல. அவங்க இப்போ சினிமேட்டிக்கா பார்த்தோம்னா, ஒரு ஹோட்டல் வச்சிருக்க போம்போலாம் தம் அடிச்சுட்டு அப்படியே வருவாங்க. அதெல்லாம் நெறைய விஷயத்த அவர் பிரேக் பண்ணி காமிச்ச மாரி இருந்தது. அப்புறம் அந்த ஊரா இருக்கட்டும், மருது இருந்த அந்த பிளேஸா இருக்கட்டும், அங்க ப்ராஸ்டியூஷன் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் ஒரு நார்மலைஸா இதெல்லாம் வந்து இப்போ இந்த சென்சார் போர்டு இஷ்யூ இதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ எல்லாத்தையும் அப்படியே கடந்து அப்படியே போயிட்டுருப்பாரு அவரு. அதுல இல்லாம இந்த நண்டுன்ற கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேரக்டரும் அதுல இருக்க ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு இம்பாக்ட்ட குடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம நார்மலா ஒரு படம் பார்க்குற மாரி இருக்காது. அந்த மோஸ்ட்டா சொல்லணும்னா எவ்வளவோ கடல் சம்மந்தப்பட்ட படம் வந்திருக்கு. ஆ நீர் பறவையா இருக்கட்டும், இல்ல மரியானா இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியான ஒரு கடல் சம்மந்தப்பட்ட படம் தான் இயற்கை. ஸோ அத தாண்டி அருண் விஜய் கேரக்டர பத்தி சொல்லணும்னா, அவர் அவர் அவ்வளோ எஃபோர்ட்டே பண்ண மாட்டாரு. அதிலயே ஒரு டயலாக் வரும். எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் காதலா? அப்படின்ற மாரி ஒரு டயலாக் ஒண்ணு வரும். மருது ஆனா எல்லாமே பண்ணுவான். எல்லாமே இது பண்ணுவான். கடைசி வரைக்கும் நமக்கும் என்னடா இவர் கிளம்பி வந்துட்டாரே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்ன ரொம்ப பாதிச்சது வந்து இயற்கை படம் தான். சூப்பர்.